வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம், காய்கறி, அப்புறம் பழம் எதுவுமே வீட்ல இல்ல. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். பசங்களுக்கு அப்படியே ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுருக்க கேப்ல இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா எப்போ வந்து ரொம்ப அழுக்கா இருக்கோ அப்பதான் இந்த ஃப்ரிட்ஜையே க்ளீன் பண்ணுவேன். இந்த டைம் ஃபார் அ லாங் டைம்க்கு அப்புறம் தான் நான் இந்த ஃப்ரிட்ஜையே க்ளீன் பண்றேன். ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. நான் எதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அப்படின்னா, மாவு அரைச்சி வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்பப்போ நமக்கு யூஸ் ஆகுமே, அப்பப்போ பசங்க இருக்கிறதுனால என்னாலையும் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு செய்கிறது அப்படின்றது, தூங்கி எழுந்திரிக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் எல்லாரும் ரொட்டீனை விட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, காலையில் இல்லை நைட்டு ஏதோ ஒரு டைமில் வந்து இந்த இட்லி தோசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள் அதெல்லாம் வச்சுப்போம். மற்றபடி இந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. ரொம்ப ரேராக தான் ஃப்ரூட்ஸ் அப்படின்றத வைப்போம். நிறைய பேர் ஃப்ரூட்ஸையுமே உள்ளே வச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்குது. பட் ஆனால் அது கரெக்டாக குட் ஃபார் ஹெல்த்தா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக இந்த காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ற தாட் வந்து போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெஸ் டைப்பில் இருக்க ஸ்டோரேஜ் பேக் வாங்கியிருந்தேன். 12 பீசஸ் என்னமோ 110க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு உழைக்கல. அந்த ஜிப்பெல்லாம் சீக்கிரமாகவே பிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நார்மலாக அந்த பேஸ்கெட்லேயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவே போதும் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அது குவான்டிட்டி பத்துமா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையா, குவான்டிட்டி எல்லாம் வைக்க கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நானும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.